அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிலம்பம். சிலம்பத்தில் ஒரு அற்புதமான கோர்வை சுற்று முறைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். ஒரு முறை நான் பண்ணி காமிச்சிட்றேன், அதை நல்லா கூர்ந்து கவனிங்க. அதுக்கப்புறம் நான் அதை எப்படி கற்றுக்கணும்னு சொல்லிக் கொடுக்கும்போது உங்களால் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். ஆரம்பிக்கலாமா? பாருங்கள். அவ்வளோதாங்க, பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பதிவில் நம்ம இந்த கோர்வை சுற்று முறையில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேனோ அதே மாதிரி முயற்சி பண்ணுங்கள், உங்களால் எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும். இந்த கோர்வை சுற்று முறைகள் உங்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுக்காக 4 பாகமாக பிரிச்சிருக்கேன். ஒவ்வொரு பாகமாக சொல்லிக் கொடுக்குறேன், பாருங்கள். ஆரம்பிக்கலாம். இப்போது முதல் பாகம், இடது காலை முன்பக்கம் நிறுத்திடுங்க. இங்கேருந்து ஆரம்பிக்கலாமா? வெளி சுற்று எடுக்கிறீங்க. இங்கேருந்து வலது பக்கம் ஒரு அடி இறங்கி வரீங்க, மறுபடியும் முன்பக்கம் திரும்பிடணும். இங்கேருந்து 4 அடி பண்ணுறீங்க. இடது கால் எடுத்து வச்சு இடது பக்கம் திரும்பணும், முன்பக்கம் திரும்புறீங்க. வலது காலை எடுத்து வச்சு வலது பக்கம் திரும்பிடுங்க. இங்கேருந்து திசையை மாற்றணும். வலது காலை உயர்த்தி பின்பறலை மூலமாக திசையை மாற்றணும். இங்கேருந்து மறுபடியும் 4 அடி பண்ணுறீங்க, திரும்புறீங்க. இடது காலை எடுத்து வச்சு இடது பக்கம், வலது காலை எடுத்து வச்சு வலது பக்கம். இப்போ இங்கேருந்து மறுபடியும் பின்பக்கம் திசையை மாற்றுறீங்க, பின்பறலை மூலமாக. பின்பறலை எடுக்கிறீங்க, திசையை மாற்றுறீங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இதுதான் பாகம் 1 முடிஞ்சிருச்சு. தொடர்ச்சியாக ஒரு முறை பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இடது காலை முன்பக்கம் வச்சுருக்கீங்க, வெளி சுற்று எடுத்து ஒரு அடி இறங்குறீங்க. இங்கேருந்து 4 அடி, வலது பக்கம் வந்ததுக்கப்புறம் திசையை மாற்றுறீங்க. இங்கேருந்து மறுபடியும் 4 அடி, மறுபடியும் திசையை மாற்றுறீங்க. சரிங்களா? முடிஞ்சிருச்சு. இதுதான் பாகம் 1. இப்போது பாகம் 2 ஆரம்பிக்கலாம். இப்போ பாகம் 1 இந்த நிலையில் தான் முடிச்சிருக்கோம். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க? பாகம் 2, வலது காலை எடுத்து வச்சு வலது கை வகுல் சுற்று எடுக்கிறீங்க. இங்கேருந்து இடது காலை இறக்கி கொம்பை தோள்பட்டையில் வைக்கிறீங்க. இங்கேருந்து முன்பக்கம் மேல் வீச்சு எடுத்து காலை பின்னிடுறீங்க. இங்கேருந்து வலது காலை முன்பக்கம் எடுத்து வச்சு கொம்பு பின்புறமாக தோள்பட்டையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து முன்னாடி தட்டிடுறீங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் பாகம் 2. தொடர்ச்சியாக பண்ணி காட்டுறேன், பாருங்கள். கடைசியாக பாகம் 1 இந்த பொசிஷனில் நின்று, பாகம் 1 இந்த நிலையில் நிற்கிறீங்க. இங்கேருந்து வலது கால் எடுத்து வச்சு இடது காலை எடுத்து வச்சு தோள்பட்டையில் கொம்பை வச்சு மேல் வீச்சு எடுத்து காலை பின்னி வலது காலை எடுத்து வச்சு முன்பக்கம் கொம்பை தட்டுறீங்க. சரிங்களா? முடிஞ்சிருச்சு. இதுதான் பாகம் 2. இப்போது பாகம் 3. பாகம் 2 எந்த நிலையில் முடிச்சிருக்கோம்? வலது காலை முன்பக்கம் வச்சு கொம்பை முன்பக்கம் தட்டியிருக்கோம். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா 2 அடி இடது பக்கம் கீழே இறங்குறீங்க. காலடி மட்டும் பண்ணுங்கள். 1 2 இறங்கினதுக்கப்புறம் முன்பக்கம் தான் பார்க்கணும். முன்பக்கம் பார்த்துட்டு இருந்து வலது காலை உயர்த்திடுறீங்க. சரிங்களா? மறுபடியும் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இந்த நிலையில் நிற்கிறீங்க, காலடி மட்டும் பண்ணுறீங்க. 1 2 வலது காலை உயர்த்திடுறீங்க. சரிங்களா? இப்போ அது கொம்பை சுற்று முறையில் இணைக்கலாம். வலது காலம் முன்னாடி இருக்குது. இப்போ இங்கேருந்து வெளி சுற்று எடுக்கிறீங்க. இடது பக்கம் 2 அடி இறங்குறீங்க. 1 2 இறங்கினதுக்கப்புறம் வகுல் சுற்று எடுத்து கொம்பு மடக்கி வலது காலை உயர்த்திடுறீங்க. சரிங்களா? இங்கேருந்து உள் சுற்று எடுத்து வலது காலை இடது காலுக்கு நேராக வச்சு கொம்பை இந்த மாதிரி உருவிடுறீங்க. சரிங்களா? இதுதான் பாகம் 3 முடிஞ்சிருச்சுங்க. தொடர்ச்சியாக ஒரு முறை பண்ணி காட்டுறேன், பாருங்கள். வலது கால் இங்கே இருக்குது, முன்பக்கம் இருக்குது. இங்கேருந்து 2 அடி கீழே இறங்குறீங்க. வெளி சுற்று, உள் சுற்று, மறுபடியும் வெளி சுற்று, வலது காலை உயர்த்தி வகுல் சுற்றில் மடக்கிறீங்க. இங்கேருந்து வலது காலை இடது காலுக்கு நேராக கீழே வச்சு உள் சுற்று எடுத்து கொம்பை இந்த நிலையில் உருவிடுறீங்க. சரிங்களா? பாகம் 3 முடிஞ்சிருச்சு. இப்போது பாகம் 4 கடைசி பாகம். கடைசி எங்கே நிறுத்தியிருக்கோன்னா இந்த நிலையில். சரிங்களா? இந்த நிலையில் நின்று கொம்பை இந்த நிலையில் வச்சுருக்கோம். இப்போ இங்கேருந்து மேல் வீச்சு பண்ணுறீங்க. தடுக்கிறீங்க, அடிக்கிறீங்க, தடுக்கிறீங்க, வலது பக்கம் தடுக்கிறீங்க, அடிக்கிறீங்க. இப்போ இங்கேருந்து பக்க வீச்சு, 2 பக்க வீச்சு, 1 2 2 பக்க வீச்சு எடுக்கும்போது 2வது பக்க வீச்சில் இடது காலை உயர்த்திடுறீங்க. இங்கேருந்து பின்பக்கத்தில் இருக்க தோள்பட்டையில் இருக்கிற கொம்பை பின்புறமாகவே எடுத்துகிட்டு வந்து வலது பக்கம் எடுத்துகிட்டு வந்து கீழே
தட்டிடுறீங்க வலது பக்கம். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, கொம்பை உயர்த்தி வலது பக்கம் தோள்பட்டையிலே வச்சு இடது பக்கம் மாற்றி கொண்டு வரீங்க, பின்புறமாக நிலையை மாற்றிடுறீங்க. இப்போ இங்கேருந்து வலதுபுறம் 2 அடி அறுப்பு எடுக்கணும். 1 2 2 அடி எடுத்து வச்சு அறுப்பு. சரிங்களா? அவ்வளவுதாங்க. இதுதான் பாகம் 4. இது நான் தொடர்ச்சியாக பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த நிலையில் இருக்கீங்க, இங்கேருந்து தடுக்கிறீங்க, அடிக்கிறீங்க, தடுக்கிறீங்க, அடிக்கிறீங்க. இங்கேருந்து 2 பக்கம் வச்சு 1 2 இடது பக்கம் தோள்பட்டையில் வைக்கிறீங்க. இப்போ இங்கேருந்து பின்புறமாக மாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்து வலது பக்கம் தட்டிடுறீங்க. இங்கேருந்து வலது பக்கம் தோள்பட்டையில் வச்சு இடது பக்கம் மாற்றி வலது பக்கம் 2 அடி எடுத்து வச்சு அறுப்பு பண்ணுறீங்க. சரிங்களா? முடிஞ்சிருச்சுங்க. இதுதான் பாகம் 4. இப்போ நான் உங்களுக்கு 1 2 3 4 4 பாகத்தையும் முடிச்சிட்டேன். இது 4ஐயும் நீங்கள் ஒன்றா ஒவ்வொரு பாகமாக கற்று முடிச்சதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஒரு கோர்வை சுற்றுமுறை வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த 4 பாகத்தையும் சேர்த்து நான் பொறுமையாக பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. இடது காலை முன்னாடி வச்சுருக்கீங்க, இங்கேருந்து வெளி சுற்று. இப்போது வெளி சுற்று எடுக்கிறீங்க, வலதுபுறம் 1 அடி இறங்குறீங்க, இங்கேருந்து 4 அடி 4 அடி பண்ணதுக்கப்புறம் திசையை மாற்றுறீங்க, மறுபடியும் 4 அடி, இங்கேருந்து மறுபடியும் திசையை மாற்றி முன்பக்கம் நின்றுங்க. பாகம் 1 முடிஞ்சிச்சு. இப்போ பாகம் 2. வலது கால் இடது காலை கீழே இறக்கி மேல் வீச்சு எடுத்து வச்சு வலது கால் முன்னாடி எடுத்து கீழே தட்டிடுங்க. பாகம் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ பாகம் 3. வெளி சுற்று எடுக்கிறீங்க, வலது கால் இடது கால் கீழே இறக்கி கொம்பை வகல் சுற்றில் மடக்கி ஒளி சுற்று எடுத்து நிறுத்திடுறீங்க. பாகம் 3 முடிஞ்சிருச்சு. இப்போ பாகம் 4. தடுக்கிறீங்க, அடிக்கிறீங்க, தடுக்கிறீங்க, அடிக்கிறீங்க, பக்கம் வச்சு 1 2. இப்போ பின்புறம் எடுத்துகிட்டு வந்து வலது பக்கம் தட்டுறீங்க. வலது பக்கம் தோள்பட்டையில் வச்சு மாற்றி வலது பக்கம் அறுப்பில் போகிறீங்க. சரிங்களா? முடிஞ்சிச்சுங்க. பாகம் 1 2 3 4 சேர்ந்து பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு முழுமையான கோர்வை சுற்று முறைகள் வந்துடும். சரிங்களா? நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணிடலாம். சரிங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திப்போம். முயற்சி பண்ணுங்கள், பண்ணிடலாம். நன்றி.